கிராமமும் ஒரே பரபரப்பா இருந்தது. எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு ஓடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பெரிய புயல் வர மாதிரி இருந்தது. ஆனா கிளைமேட் பார்க்கறதுக்கு நார்மலா இருந்தது. மழை பெய்யற மாதிரியும் இல்லை, அதிகமா காத்தும் அடிக்கல. இந்த கிராமத்துல இருக்கவங்களாம் ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்காங்கன்னு தெரியல. இந்த கிராமத்தோட பேரு லக்கன்பூர். இது வரைக்கும் இந்த கிராமத்துல இருக்கவங்க ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த கிராமத்துல இப்ப கொஞ்ச நாளா ஏதோ தப்பா இருந்தது. எல்லாரும் சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க. யாரும் யாரையும் சந்திக்கிறதும் இல்லை, யாரும் யார் கூடயும் பேசுறதும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பயங்கரமான பேய். பொழுது போனதுக்கு அப்புறம் அந்த பேய் இந்த ஊரை சுத்தி வரும்னு கிராம மக்கள் நம்பினாங்க. அந்த பேய்க்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்களையும் அந்த பேய் அப்படியே சாப்பிடுன்னு அவங்க நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த குடும்பத்தையும் நாசமாக்கிடும் அப்படின்னு நம்பினாங்க. இன்னைக்கு எல்லாரும் அவங்களோட வீட்டுல பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா கிராமத்துல ஒருத்தரான கேஷவ் வீட்டுல எல்லாரும் வருத்தமா உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பையன் கன்சாம் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. கேஷவுக்கு அவங்க பையனை நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அவங்க மனைவி கலிமா அவங்க பொண்ணு கலிமாவை மடி மேல படுக்க வச்சு தூங்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கேஷவ் ரொம்ப வருத்தத்தோட வீட்டோட ஒரு மூலையில இருந்து இன்னொரு மூலைக்கு நடந்துகிட்டே இருந்தாரு. அவங்க இன்னும் வரல. அவங்க நண்பரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்க இங்கே உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க. அட கரிமா, நான் எப்படி அமைதியா இருக்கிறது? உனக்கு தான் தெரியும்ல, சாயந்தரம் ஆனதும் அந்த பயங்கரமான பேய் இந்த ஊருக்குள்ள நடமாடும் அப்படின்னு. அதுக்கு எதிரில் யாராவது வந்தாங்களா அவங்கள கொன்னுடும். அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தையே நாசமாக்கிடும். அப்படி நம்ம பையன் கன்சாமா பார்த்துட்டா அது அவனை உயிரோடவே விடாது. கன்சாமோட எல்லா நண்பர்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. கரிமா, அவனை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவனை தேட போறேன். நீ வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாம் சரியா சாத்திடு. அப்புறம் என்ன தவிர யாராவது வந்து கதவை தட்டினா நீ கதவை திறக்காத. ஏன்னா அந்த பேய் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். உனக்கு புரிஞ்சுதா? அப்படின்னா சரி. ஆனா நீங்க கொஞ்சம் பத்திரமா போங்க, சரியா? இப்படி சொல்லிட்டு கேஷவ் அவங்க பையன் கன்சாம தேடுறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறாரு. வெளியே நாலா பக்கமும் அமைதியா இருந்தது. அந்த இரவு நேரத்துல ஆந்தை கத்திக்கிட்டு அந்த இரவை இன்னும் பயங்கரமா மாத்திட்டு இருந்தது. அதோட சத்தத்தை கேட்கும் போது ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போற மாதிரி இருந்தது. கேஷவ் பயந்துக்கிட்டே மைதானத்துக்கு போயிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல கன்சாம் ஃப்ரெண்ட்ஸோட மைதானத்துல தான் இருந்தாகணும். அதனாலதான் கேஷவ் முதல்ல மைதானத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சாரு. கேஷவ் மைதானத்துக்கிட்ட வராரு. ஆனா மைதானம் ரொம்பவே காலியா இருந்தது. அங்க யாருமே இல்லை. இங்க யாருமே இல்லையே, அப்போ கன்சாம் எங்க போயிருப்பான்? ஒருவேளை அந்த பேய்... இல்ல, நான் என்ன இப்படி யோசிச்சிட்டேன்? எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு, என் பையனுக்கு எதுவும் ஆகாது. இப்படி யோசிச்சுட்டு கேஷவ் அவங்களோட பையனை மெதுவா கூப்பிட்டாரு. மகனே கன்ஷாம், மகனே நீ எங்க இருக்க? கேஷவ் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க பக்கத்துல இருக்கிற புதற்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டா யாரோ கேஷவ் நோக்கி வர மாதிரி இருந்தது. கேஷவ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அந்த சத்தம் இவரை நோக்கி வந்துட்டு இருக்கிறத கேட்க கேட்க இவரோட கால் பின்னாடி போய்கிட்டே இருந்தது. அப்ப திடீர்னு அவருக்கு பின்னாடி ஒரு மரம் தடுக்குது. கேஷவ் அந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டு அங்கே நின்றுடுறாரு. அந்த புதற்குள்ள இருந்து ஒரு கருப்பு பூனை வெளியே வந்தது. அந்த பூனை கேஷவை பார்த்த உடனே பயந்து ஓடிடுது. அப்பதான் கேஷவுக்கு உயிரே வருது. அவர் ஒரு நிமிஷத்துக்கு அவரோட கண்ணை மூடுறாரு. அப்புறம் அவரோட தலையை மேல தூக்கி ஒரு பெருமூச்சு விடுறாரு. அவரோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் அந்த மரத்துக்கு மேல பேய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த பேய் அந்த மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு கேஷவையே உத்து பார்த்துட்டு இருந்தது. அந்த பேயோட முகம் எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா கேஷவ் அந்த பேயை பார்த்த உடனே பயந்து நடுங்கிட்டு இருந்தாரு. கேஷவுக்கு அவரோட முடிவு அவரோட கண் முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்தது. அந்த பேய் அவரை பார்த்து சிரிச்சு அப்படியே அவர் மேல தாவிடுச்சு. கேஷவ் அப்படியே நிலத்துல விழுந்து கத்தி கதறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கன்சாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்துடுறான். கன்சாமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பேய் காணாம போயிடுது. கேஷவ் கண்ணை மூடிக்கிட்டு அவரோட கையையும் காலையும் அசைச்சிக்கிட்டே இருந்தாரு. அப்ப கன்சாம் கேஷவோட கையை பிடிச்சிடுறான். அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அந்த பேய் அந்த பேய் என்னை கொன்னுடும். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ஆனா இங்க எந்த பேயும் இல்லையே. அப்பா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கன்சாம், நீ எங்க இருந்த?
நான் உன்னை தேடி தான் இங்க வந்தேன். நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க, இல்லைன்னா அந்த பேய் என்னை கொன்னு இருக்கும். அப்பா, நான் இங்க தானே இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட. நீங்க கத்துற சத்தம் கேட்ட உடனே நான் இங்க ஓடி வந்துட்டேன். சரி மகனே, அந்த பேய் இங்க திரும்பி வரதுக்குள்ள நம்மளோட வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். கேஷவ் கன்சாம கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் கேஷவுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அவரு பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து கரிமா அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன ஆச்சு? நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? கரிமா, நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன். அந்த பேய் இன்னைக்கு என்ன பிடிச்சிருச்சு. நல்ல வேளை கன்சாம் அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்னை காப்பாத்தினான். நீங்க உயிர் பொழிச்சிட்டீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க அதை பத்தி இனிமே யோசிக்காதீங்க, விட்டுருங்க. கரிமா, எனக்கு இந்த விஷயத்தை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் அந்த பேய் கிட்ட மாட்டின யாரும் உயிரோட தப்பிச்சதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பேய் என்ன மட்டும் ஏன் உயிரோட விட்டது? அது என்ன ரொம்ப சுலபமா கொண்டு இருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு உங்க டைம் நல்லா இருந்ததால நீங்க பொழிச்சிட்டீங்க. அதனால தயவு செய்து நீங்க இதெல்லாம் மறந்துடுங்க. இனிமே ராத்திரி வெளியே போறத விட்டுருங்க. ஆமா கரிமா, நீ சொல்றது உண்மைதான். ஒரு சில விஷயத்த மறந்து போறது தான் நல்லது. இங்க பாரு, நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வா, நம்ம எல்லாரும் போய் தூங்கலாம். எல்லாரும் தூங்க போறாங்க. அன்னைக்கு நைட் கரிமா அவங்க பொண்ணு லக்ஷ்மியோட அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. கேஷவும் கன்சாமும் ஹால்ல படுத்துட்டு இருந்தாங்க. வீட்டுல எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி இருந்தது. வெளியில நிலா வெளிச்சம் ரொம்ப கம்மியா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தது. அப்ப வீட்டுக்குள்ள யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கேஷவ் தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. எழுந்து பார்க்கும்போது அவருக்கு எதிரில் அவங்க பொண்ணு லக்ஷ்மி நின்றுட்டு இருந்தா. லக்ஷ்மி கொஞ்சம் பயந்து போயிருந்தா. என்னாச்சு லக்ஷ்மி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தூக்கம் வரலையா? லக்ஷ்மி பயந்துகிட்டே சொல்றா, அப்பா, நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னாச்சு மகளே, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்? அப்பா, நீங்க அண்ணனை தேடுறதுக்காக வெளிய போனீங்கல்லப்பா. அப்ப அம்மா கூட வெளிய போயிட்டாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, தினமும் ராத்திரி நடக்குது. நீங்க எல்லாரும் தூங்கிட்ட பிறகு அம்மா வெளிய போறாங்கப்பா. எனக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கூட இருக்கணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நிஜமா அப்பா, அம்மா கூட என்ன தனியா விட்டு போகாதீங்கப்பா. இதை கேட்டதும் கேஷவ் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. மகளே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? சரி வா, நான் இப்பவே உங்க அம்மா கிட்ட கேக்குறேன் நைட் டைம்ல எங்க போறாங்கன்னு. இருங்க அப்பா, அம்மா வீட்ல இப்ப இல்ல. எப்பயோ அவங்க வெளிய போயிட்டாங்க. நீங்க கவனிக்கவே இல்ல அப்பா. ஆனா கரிமாவால இந்த ராத்திரி நேரத்துல எங்க போக முடியும்? ஒருவேளை இவள அந்த பேய் நைட் டைம்ல பார்த்துட்டா இவ உயிருக்கே ரொம்ப ஆபத்து. கன்ஷாம், நீ லக்ஷ்மியை பார்த்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். கேஷவ் வீட்டை விட்டு வெளியே வராரு. அங்க கரிமா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. கேஷவ் அவங்கள பின்தொடர்ந்துகிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கேஷவ் கால் தடுக்கி கீழே விழுந்துறாரு. அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கரிமாவோட பாதி சாப்பிடப்பட்ட உடம்பு கீழே விழுந்து கிடந்தது. கேஷவுக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. அவரோட மனைவியோட உடம்பை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு. நீ கரிமாவா இருக்க முடியாது, கரிமா இறந்து போயிட்டா. அப்போ நீ யாரு? அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரிமா ஒரு பயங்கரமான பேயா மாறிடுறாங்க. கேஷவ் அந்த பேயை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. அவர் வயசானவர் மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவரோட தோல்ல யாரோ வெயிட் வச்ச மாதிரி இருந்தது. அவரோட கழுத்தை தொட்டு பார்க்கும்போது அவருக்கு அங்க ஏதோ ஒண்ணு இருந்த மாதிரி உணர்றாரு. அது அந்த பேய் தான். அது அவரோட கழுத்துல உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த பேய் அவரோட தலையை அவரோட கழுத்துல இருந்து அப்படியே பிச்சு எடுத்துருது. லக்கன்பூர் கிராமத்துல இந்த மாதிரியான சாவு ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த பேய் கரிமாவை எப்ப கொன்னது? கரிமா அவங்க பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கணவரும் அவங்க பையனும் அந்த பேய்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. கரிமா இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க பையன் கன்சாம் கத்துற சத்தம் கேக்குது. அம்மா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கம்மா. கரிமா உடனே வெளியே வராங்க. கன்சாம் அந்த காட்டுல ஓடிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. கரிமாவும் அவங்க பின்னாடியே ஓடி போறாங்க. கன்சாம் ஓடி போய் ஒரு மரத்துக்கு கீழே நின்றுடுறான். பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு பேயா மாறிடுறான். அது கன்சாம் இல்ல, அது ஒரு பேய். அதை பார்த்ததும் கரிமா உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த பேய் அதோட கையை நீட்டி கரிமாவோட கழுத்தை பிடிச்சிருது. அது அப்படியே கரிமாவோட கழுத்தை நிறுத்தி கொண்டுடுது.